உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். நம்முடைய வள்ளல் பெருமான் நம்முடைய ஞானத்தை திறப்பதற்காக, ஞான கண்ணை திறப்பதற்காக, அறிவு கண்ணை திறப்பதற்காக மட்டும் தத்துவங்களை சொல்லவில்லை. நம்முடைய உடல் நலனை எப்படி பேணுவது அப்படிங்கிறதுக்காகவும் பல கருத்துக்களை, பல மருத்துவ குறிப்புகளை சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஏனென்றால் சித்தர்கள் வாழ்வியல் முறையே அதுதான். உடம்புக்குள்ளேயே நாம் இறைத்தன்மையை உணர்வது, உடம்புக்குள்ளேயே நாம் இறையை உணர்வது அப்படிங்கிறதா நம்முடைய சித்தர்கள் சொல்லுகின்ற வாழ்க்கை முறை. உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் அப்படின்னு நம்முடைய சித்தர் பாடல் ஆரம்பிக்குது இல்லை. உடம்புக்குள்ளே நம்முடைய சித்தரை கண்ட, நம்முடைய தெய்வத்தை கண்ட, இறையை கண்ட அந்த தமிழ் பரம்பரையின் நீட்சியாகத்தான் வள்ளல் பெருமான் வாய்த்திருக்கிறார். அப்படிங்கும்போது இன்றைக்கி நமக்கு அவர் சொல்லுகின்ற அந்த உரைநடை, நாம் எப்படிப்பட்ட உணவை எப்போது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு சுவாரஸ்யமான ருசியான பற்றி. இப்போ நிறைய விதமான உணவியல் முறை வந்தாச்சு. நம்மள்ட்ட எல்லாம் கேட்டால் கூட உங்களுக்கு என்ன மாதிரி உணவு பிடிக்கும் அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மை சுற்றி ஒரு 100 கிலோமீட்டருக்குள் என்ன விளைகிறதோ அதுதான் ஒவ்வொருவருக்கும் உடம்புக்கு சேர்த்தியாகக்கூடிய, உடம்புக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய, அவரவர் உடம்புக்கு ஏற்ற உணவு என்று சொல்கிறார்கள். ஆனால் இப்போ நம்ம எக்ஸாட்டிக் ஃபுட் அப்படிங்கிறதுக்கு போக ஆரம்பித்தாச்சு. உலகத்தோட பல மூலைகளில் இருக்கக்கூடிய உணவு தான் எனக்கு பிடிக்கும் என்று சொல்லுகின்ற வாழ்க்கை முறைக்கு மாறியாச்சு. அதனால் வருகின்ற உடல் நல கோளாறுகள் என்னங்கிறதும் நமக்கு நல்லா தெரியும். ஆனால் வள்ளல் பெருமான் இன்றைக்கு சொல்லுகின்ற இந்த கருத்தியலை கொஞ்சமாவது பின்பற்றினால், இந்த உடல் என்பது நமக்கு இருக்கக்கூடிய ஒற்றை ஆயுதம் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு, அதை நாம் பேணி காக்க வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை நமக்குள் தெளிவாகும். அப்படிப்பட்ட ஒரு தெளிவை நமக்கு கொடுக்கிறார் வள்ளல் பெருமான். பார்க்கலாமா என்ன சொல்றாருன்னு. இரா போஜனம் பகர் போஜனத்தை பார்க்கிலும் அற்பமாக புசித்தல் வேண்டும். இரவில் தயிர், கீரை, வாயுவான பதார்த்தம், குளிர்ச்சியான பதார்த்தம் சேர்க்கப்படாது. சூடான பதார்த்தங்களையே அறிந்து சேர்க்க வேண்டும். அவை சிறு கத்திரி, முருங்கை, அவரை வற்றல் முதலியவையாம். இரவில் போஜனம் செய்தபின் சிறிது உள்ளே உலாவுதல் வேண்டும். பின்பு தியானம் முதலியவை செய்தல் வேண்டும். சுமார் 12 நாழிகைக்கு மேல் காலைக்கு சொல்லியபடியாவது தனித்தாவது பசுவின் பாலை நன்றாக காய்ச்சி புசித்தல் வேண்டும். பின் சில நேரம் சென்று சுமார் 15 நாழிகையில் பாக்கும் சுண்ணாம்பும் மிகவும் குறையா வெற்றிலை மிகவும் அதிகப்பட கலந்து பஞ்சவாசத்தோடும் போட்டுக்கொண்டு முதல் ஜலத்தை உமிழ்ந்து பின்வரும் ஜலத்தை உட்கொண்டு திப்பியை உமிழ வேண்டும். மற்ற வேளையும் தாம்பூலத்தின் திப்பியை உமிழுதல் அவசியம். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் அப்படிங்கிறது சித்தர் வாக்கு. இந்த உடலை பேணி காக்கவில்லை என்றால் நம் உயிருக்கு அது கேடாக விளையும். அப்படிங்கிறதுனால்தான் சித்தர்கள் எப்போதுமே சித்தர் மருத்துவம், சித்தர் உணவு வகை, சித்தர் இயற்கை உணவு, இப்படியாக பல உன்னதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இப்போது சமூகம் திரும்பவும் இந்த சித்தர் உணவு வகைகளை தேடி சென்று கொண்டிருக்கிறதுங்கிறது நிச்சயமாக நாம் பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். அந்த வகையில் நமக்கு வள்ளல் பிரான் சொல்கிறார், இரவு என்ன போஜனம் செய்ய வேண்டும் என்றால் பகலில் சாப்பிட்டதை போல் சாப்பிடக்கூடாது என்பது அவர் சொல்லுகின்ற முதல் கருத்து. ரா போஜனம் பகர் போஜனத்தை பார்க்கிலும் அற்பமாக புசிக்க வேண்டும். அற்பமாகனா பகல்ல நல்ல முழு சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னா ராத்திரி அதே மாதிரி திரும்பவும் சாப்பிடுதல் என்பது சாப்பிடக்கூடாது. அற்பமாக புசித்தல் வேண்டும். அற்பம்னு நம்ம எப்போ சொல்லுவோம்? நீ எல்லாம் எனக்கு பெரிய அற்பம்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. அதாவது ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னு மிகவும் மோசமான நிலையில் அவரை வைத்து பேசுவதாக நாம் சொல்லுவோம். ஆனால் இரவில் உணவை அற்பமாக புசித்தல் வேண்டும்னா ரொம்ப கொஞ்சமாக, மதியம் சாப்பிட்டதிலிருந்து ஒரு 10% சாப்பிட்டால் போதும் என்று சொல்கிறார். சரி, அதில் என்னெல்லாம் சேர்க்கணும் என்ன சேர்க்கக்கூடாதுங்கிறது மிக முக்கியம் இல்லையா? அதை பாருங்கள். இரவில் தயிர், கீரை, வாயுவான பதார்த்தம், குளிர்ச்சியான பதார்த்தம் சேர்க்கப்படாது. சூடான பதார்த்தங்களையே அறிந்து சேர்க்க வேண்டும். ராத்திரியில் அற்பமாக சாப்பிடுங்க அப்படிங்கிறாரு.
ஆனால் அந்த அற்பமாக சாப்பிட்ற உணவை கூட சூடான பதார்த்தமாக சாப்பிடணும். தயிர் சேர்க்கக்கூடாது, கீரை சேர்க்கக்கூடாது, இப்படியாக சேர்க்கக்கூடாத விஷயங்களை சொல்லித் தருகிறார். அது மாதிரி குளிர்ச்சியான பதார்த்தங்களை சாப்பிடாதீங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம தூங்க போயிடுறோம். அந்த நேரத்தில் உடம்புக்கு ஒவ்வாததாக அந்த குளிர்ச்சி மாறி காலையில் நமக்கு பிரச்சனைகளை உருவாக்கும் என்பது தான் வள்ளல் பிரான் சொல்லுகின்ற அந்த உணவு குறிப்பு. சரி, அப்போ சாப்பிடாதேன்னு சொன்னால் எதை சாப்பிடணும்னு சொல்கிறாரு இல்லையா? அதுவும் பாருங்க, சூடான பதார்த்தங்களையே அறிந்து சேர்க்க வேண்டும். அவை சிறு கத்திரி, முருங்கை, அவரை வற்றல் முதலியவையாம். இவ்வளோதாங்க நம்ம ஊர் காய்கறி. சிறு கத்தரி, முருங்கை, அவரை வற்றல் இவையாம் அப்படிங்கிறாரு. அதனால் எக்ஸாட்டிக் ஃபுட்டு, வெளிநாட்டு உணவு, வெளிநாட்டு காய்கறி, வெளிநாட்டு பழம், அதை சாப்பிட்டா தான் என்னோட அந்தஸ்துக்கு சிறப்பு அப்படின்னா உடம்புக்கு அந்தஸ்தெல்லாம் தெரியாதுங்க. உடம்புக்கு தெரிஞ்சது இந்த ஊர் மண்ணில் விளைஞ்சதா, இந்த ஊர் ஒன்று தட்பவெட்ப நிலைக்கு, இந்த ஊர் சீதோஷ்ணத்துக்கு சரியானதாக இருக்கா, அப்போது உடம்புக்கு ஒத்துக்கும், அவ்வளோதான். அதனால் என்னோட செல்வ நிலைக்கு ஏற்ப, என்னோட மனநிலைக்கு ஏற்ப நான் வெளிநாட்டு உணவுகளையே உண்பேன் என்றால் உடம்பு அதற்கு உரிய எதிர்வினையை ஆற்றிவிடும் என்பதைத்தான் வள்ளல் பெருமான் அந்த சிறு கத்தரி, அப்புறம் அவரை வற்றல், இதை முருங்கைக்காய், இதையெல்லாம் சேர்த்துக்க சொல்கிறதோட அடையாளம். அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு அதையும் சொல்கிறார். இரவில் போஜனம் செய்த பின் சிறிது உள்ளே உலாவுதல் வேண்டும், பின்பு தியானம் முதலியவை செய்தல் வேண்டும். போஜனம் செஞ்சப்புறம் உலாவுதல் வேண்டும், சிறிது உலாவுதல் வேண்டும்னு அழகாக சொல்கிறாரு. நம்ம நைட்டில் சாப்பிட்டப்புறம் நான் இப்போ தாங்க வாக்கிங் போகிறேன், ஒரு 2 கிலோமீட்டர் நடந்துட்டு வர்றேன்னு வேகுன்னு காலையில் போகிற மாதிரி நைட்டில் போகக்கூடாது. அதுவும் ரொம்ப முக்கியம். வாக்கிங் போகிற நல்லது தானே அப்படின்னா இல்லை, காலையில் தான் வேகமாக நடக்க வேண்டும். இரவில் சிறிது உலாவுதல் வேண்டும், மென்மையாக, அதான் உடம்புக்கு வலிக்காத மாதிரி மென்மையாக நடக்க வேண்டும் இரவில் சாப்பிட்ட பின்பு அப்படிங்கிறது மிக முக்கியம். அப்புறம் தியானம் செய்யணும்னு சொல்கிறாரு. அப்போ என்ன, ராத்திரியில் கண் மூடி மெடிடேஷன் பண்ணணுமானா இல்லை. தியானம் என்பதை நாம் தக்கையாக அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது. நம்முடைய சிற்றறிவு அப்படிதான் புரிந்து கொள்ளும். ஆனால் தியானம் என்பது அன்றைக்கு முழுக்க நாம் என்ன செய்தோம், அந்த அக்கவுண்ட் டேக்கிங், அதுதான் ரொம்ப முக்கியம். நான் செய்ததில் எது தவறு, நான் பேசியதில் எது தவறு, நான் செய்த சிந்தனையில் எது தவறு, இதில் எதையெல்லாம் நான் நீக்க வேண்டும், நாளை நான் எப்படி ஒரு புதிய நாளை துவக்க வேண்டும், இப்படியான அக்கவுண்ட் டேக்கிங் என்பதைத்தான் தியானம் என்று சொல்கிறார். இப்படியாக நாம் தினம் தினம் நம்மிடம் இருக்கும் கழிவுகளை, மனக்கழிவுகளை நீக்கிக் கொண்டே வந்தால் நிச்சயமாக நம்முடைய மனசு தூய்மையாக மாறிவிடும் என்பதனால்தான் தியானம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். சுமார் 12 நாழிகைக்கு மேல் காலைக்கு சொல்லியபடியாவது தனித்தாவது பசுவின் பாலை நன்றாக காய்ச்சி புசித்தல் வேண்டும். பால் சேர்த்துக்கோங்க அப்படிங்கிறாரு. அது அவரவர் விருப்பம். ஒரு சிலருக்கு பால் ஏற்றுக்கொள்ளலாம், ஒரு சிலருக்கு ஏற்புடையதாக இருக்காது என்பதனால் அது அவரவர் சாய்ஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் பால் சேர்த்து கொள்ளுதல் என்பது சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற மருத்துவ குறிப்பு. அதை மனசில் நினைவில் வச்சுக்கணும். பின் சில நேரம் சென்று சுமார் 15 நாழிகையில் பாக்கும் சுண்ணாம்பும் மிகவும் குறையா வெற்றிலை மிகவும் அதிகப்பட கலந்து பஞ்ச வாசத்தோடும் போட்டுக்கொண்டு முதல் ஜலத்தை உமிழ்ந்து பின்வரும் ஜலத்தை உட்கொண்டு திப்பியை உமிழ வேண்டும். இதுதாங்க ரொம்ப முக்கியம். ஒரு வெத்தலை பாக்கு போடுறது கூடவா இப்படி கணக்கு அப்படின்னு நம்மெல்லாம் நினைப்போம். ஆனால் அதிலும் செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை இருக்கிறது என்பதனால்தான் நம்முடைய வள்ளல் பெருமான் மிக துல்லியமாக இந்த கணக்கை கொடுக்கிறார். வெற்றிலை பாக்கை போட்டுக்கொண்டு முதலில் வரும் ஜலத்தை உமிழ்ந்து விட்டு பின்வரும் ஜலத்தை முழுங்கி விட்டு அந்த திப்பியை துப்பிடணும் அப்படிங்கிறார். எவ்வளவு கூர்மையாக அவதானித்து நமக்கான உடல்நல குறிப்புகளை கொடுக்கிறார் வள்ளல் பெருமான்கிறதா மிக முக்கியம். ஏன் திப்பியை துப்பணும் அப்படிங்கிறதுக்கும் சில பல காரணங்கள் இருக்கக்கூடும். நீங்கள் கொஞ்சம் தேடி பாருங்களேன் அது என்னங்கிறத. சரி, எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்க. மற்ற வேளையும் தாம்பூலத்தின் திப்பியை உமிழுதல் அவசியம். இதுதாங்க ரொம்ப முக்கியம். சரி, இரவில் மட்டும்தான் திப்பியை துப்ப சொல்கிறாருன்னா எல்லா நேரத்திலும் அந்த திப்பியை உமிழ்ந்து விடுதல் அப்படிங்கிறது முக்கியம். நாழிகைன்னு ஒரு கணக்கு சொல்கிறாரு. அது என்ன நாழிகை அப்படின்னு ஒரு கேள்வி தோணலாம். பொதுவாக நம்முடைய சமூகத்தில் காலை 6 மணி சூரிய உதயத்திலிருந்து கணக்கை ஆரம்பிக்கிறார்கள். ஒரு நாழிகை என்பது 24 நிமிடங்கள். அப்போ ஒரு மணி நேரத்தில் 2.5 நாழிகை இருப்பதாக கணக்கு இருக்கிறது. அப்படின்னா 2.5 நாழிகையாக கூட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா
15 நாழிகைனா எந்த மணி நேரம், 5 நாழிகைனா எந்த மணி நேரம் அப்படிங்கிறத நீங்களே கணக்கு போட்டலாம். ரொம்ப சுவாரஸ்யமான கணக்கு, போட்டு பாருங்கள். போட்டு பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் நம்முடைய வள்ளல் பிரான் சொல்லுகின்ற இந்த உணவு குறிப்புகளையும், கடினமான விஷயமே இல்லை, இது எல்லாமே மிகச் சுலபமாக போகிற போக்கில் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் தான். இப்போல்லாம் மருத்துவர்கள்ட்ட போனீங்கன்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் வேணும் அப்படிம்பாங்க, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணுங்க அப்படிம்பாங்க. அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தாங்க நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்கிறது. 19ஆம் நூற்றாண்டில் அவர் சொன்னதைத்தான் மாடிஃபை செஞ்சு 21ஆம் நூற்றாண்டில் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நம்ம மாற்றிக்கிட்டோம். அதனால் திரும்பவும் கோயிங் டு த ரூட்ஸ், வேர்களை நோக்கி செல்லுங்கள் என்று சொல்வதைத்தான் வள்ளல் பிரான் சொல்லுகிறார். அதைத்தான் இன்றைய நவீன மருத்துவர்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் என்று சொல்கிறார்கள். வேர்களை தேடி போவோம், அதன் மூலம் நம்முடைய ஆணிவேர் பலப்படும். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.